இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த யோசனை எனக்கு கூட வரல. என்ன சொல்றேன்னா, என் பண்ண வேலை தான்டா. அண்ணா, நான் என்னென்ன பண்ண? என்ன பண்ணனியா? எப்படா சித்ரா வயசை மாற்றி சர்டிஃபிகேட் ரெடி பண்ண தோணுச்சு? சொல்லுண்ணே. நமக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வரல. ஆமாண்ணே. கர்ணா, உண்மையிலே நீ தான்டா என் தம்பி. இவன் செய்ய வேண்டிய வேலைய நீ செஞ்சு காட்டிட்ட. தம்பி மட்டும் இல்லடா, நீ தான்டா என் அரசியல் வாரிசு. இவ எதுக்கு இங்க வரான்? என்ன மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாடா. என்ன விஷயம்? கிருபா அண்ணன் என்னை பார்த்து தம்பின்னு கூப்பிட்டாரு. அதை கேட்கறதுக்கு அப்படியே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா? தம்பி தானே கூப்பிட்டாரு, மாப்பிள்ள நான் கூப்பிட்டாரு. மாப்பிள்ள, அது கொஞ்சம் கொடுக்குறியா? இதை கேக்குறான். மாப்பிள்ள தம்பின்னு கூப்பிட்டாரா? சூப்பரா கிருபானே. டேய், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சொன்னா தானே தெரியும். இல்ல மாப்பிள்ள, நீ சொன்னா தானே என்ன மட்டும் தெரியும், அதான் சொன்னேன். சரி விடு, என்ன விஷயம் சொல்லு. மாப்பிள்ள, கிருபான என்னதான் அடுத்த அரசியல் வாரிசுன்னு சொன்னாரு. எப்படி இப்படி சொன்னாரா? கலைக்கிறோமா? இல்ல மாப்பிள்ள, திவாகரன் இருக்கும்போது ஒன்னு எப்படி அரசியல் வாரிசுன்னு சொன்னாரு, அதை நம்புறியா? அவர் நிஜமா சொன்னாரோ போய் சொன்னாரோ அது முக்கியம் இல்லடா. அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு பாத்தியா, அதுதான்டா விஷயமே. எனக்கும் திவாகரனை மீறி எதுவும் பண்ணணும்னு ஆசையே இல்லடா. குடும்பத்தோட சேர்ந்து செய்வனை வச்சு அமுச்சு விட்டாங்க போல. என் தலையில முடிஞ்சதுதான். ஏய், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இருந்துட்டு போ. இந்த பாரு, இன்னைக்கு நைட்டு என்னோட ட்ரீட். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எதை கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எனக்கு ட்ரீட்? உனக்கு தான்டா. எனக்கு ட்ரீட் வைக்கிறது இருக்கட்டும் மாப்ள, முதல்ல என் சிஸ்டருக்கு ட்ரீட் வச்சியா? அவகிட்ட போய் எப்படி கேட்கறது? கண்டிப்பா நம்ம கேட்டதும் ஏதாச்சும் இடக்க முடக்காதான் சொல்லுவா. என்ன பண்றது? சரி, கேட்டு பார்ப்போம். என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி தான் டைனிங் டேபிள் மேல இருக்குல்ல, இங்க என்ன பண்ற? பார், நான் எங்க வேணாலும் போய் குடிப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ சரியில்லையே. ஏய், சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா? என்ன பார்த்தா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா நிக்கிற மாதிரி தெரியுதா? லூசு. இதுக்குத்தான் நான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. எவன்கிட்ட எப்பவே சொன்ன? ஏய், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஒன்னு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. சும்மா அதை விட்டுட்டு என்கிட்ட 1008 கேள்வி கேட்டு இருக்க கூடாது, புரியுதா? சரி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இது வேற நடுவில் வந்துட்டு. சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? முடிய போகுது.
இப்ப என்ன? அதான் உனக்கு வேலை முடிய போகுதுல்ல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துடலாம். வெளிய போறோமா? எங்க போறோம்? எதுக்கு போறோம்? எப்படி போறோம்? எதுல போறோம்? உங்ககிட்ட எங்க போறோம், எப்படி போறோம், எதுல போறோம், எதுக்காக போறோம்? இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் வருவியா? கர்ணா, ஒரு ட்ரீட் கொடுக்கறதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்க? எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டிட்டு போறோம்? ஒருவேளை அங்கே போனதுக்கப்புறம் அவளுக்கு அந்த இடம் பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? கூட்டிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடுமே. பார்த்துக்கலாம். முறைக்காது. இந்த வாட்டி வண்டியில் பெட்ரோல்லாம் இருக்கு. நீ முதல்ல இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் நிறுத்து. நம்ம இறங்க வேண்டிய இடம் இதுதான். இறங்கு. ஓ, அப்ப சாப்பிடுறதுக்கு தான் என்ன ரெடியாகி வர சொன்னியா? ஆமா, என்ன திடீர்னு? நான் சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவன்னு உனக்கு தெரியும். என்ன கிருபானந்த் தான் சின்ன வயசுலயே கூட்டிட்டு வந்து பார்த்துக்கிட்டார். அவர் எப்பவுமே என்ன கர்ணான்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். ஆனா தம்பின்னு ஒரு நாள் கூட கூப்பிட்டதே இல்லை. திவாகரனை பத்தி சொல்லவே வேண்டாம். ஆனா ஆனா அவங்க 2 பேரையும் நான் எங்க அண்ணனா தான் பார்க்கறேன். இன்னைக்கு தடவையா கிருபான என்ன தம்பின்னு சொல்லிட்டார். அதை கேட்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இவ்வளோ வருஷமா நானும் அவரை அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அவர் என்ன தம்பின்னு கூப்பிட்டார்.